வியூவர்ஸ் வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கான டிசம்பர் 2024 மாத ராசி பலன்கள். மேஷ ராசி, மேஷ லக்ன, அஸ்வதி பரணி கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான டிசம்பர் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மாதம் முழுவதும் நீச்ச நிலையில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். எனவே மாதம் முழுவதும் மனநிலையில் குழப்பங்கள், சஞ்சலங்கள் அதிகமாகவே இருக்கும். திட்டங்கள் தீட்டுவதிலும் முடிவுகள் எடுப்பதிலும் குழப்பங்கள் இருக்கும். எனவே முக்கியமான முடிவுகளை ஒரு மாதம் தள்ளி போட நன்மை. 2-7 குடை சுக்கிரன் டிசம்பர் 3 முதல் 10ஆம் இடமான மகரத்தில் சஞ்சரிக்கிறார். இது உங்கள் ராசிக்கு சாதகமான அமைப்பு. குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் சுய முயற்சியால் முன்னேறுவர். கலைத்துறையினருக்கு ஓரளவுக்கு சாதகமான மாதம். திருமண ஏற்பாடுகளை இந்த மாதம் செய்யலாம். ஒரு மாதத்திற்கு பிறகு தை பிறந்து திருமணம் நடத்தலாம். காதல் வாழ்க்கையும் ஏனோதானோ என்று இருக்கும். கணவன் மனைவி உறவு ஒற்றுமையாக இருக்கும். மனைவியின் சப்போர்ட் கணவனுக்கு உதவியாக இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். கூட்டு தொழில் நன்மை தராது. 3-6 குடை புதன் 8ஆம் இடமான விருச்சிகத்தில் சஞ்சரிக்கிறார். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேன்மையடைய கடின முயற்சி செய்ய வேண்டும். பாடங்களை ஒரு முறைக்கு பலமுறை மறுபடி படிக்க நன்மை. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். 4 குடைய சந்திரன் 8ஆம் இடமான விருச்சிகத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. சுக சௌகரியங்களில் இடைஞ்சல்கள் ஏற்படலாம். வீடு மனை வாகன விஷயங்களில் கவனமாக செயல்படவும். தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. 5 குடை சூரியன் மாத முதற் பகுதியில் 8ஆம் இடமான விருச்சிகத்திலும் பிற்பகுதியில் 9ஆம் இடமான தனுசிலும் சஞ்சரிக்கிறார். மாத பிற்பகுதி அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் ஏற்றதாக அமையும். குழந்தைகள் உடல் நலனில் மாதம் உட்பகுதியில் கவனம் வைக்கவும். மாத பிற்பகுதியில் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் குழந்தைகள் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். 9-12 கூடிய குரு 2ஆம் இடமான ரிஷபத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். பணவரவு இருந்தாலும் விரயங்கள் இருக்கும். அலைச்சல்களை தவிர்க்க முடியாது. தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். குரு பார்வை 6ஆம் இடமான கன்னி, 8ஆம் இடமான விருச்சிகம், 10ஆம் இடமான மகரத்தில் விழுகிறது. எதிரிகள் பலமிழப்பர். உடலில் இதுவரை இருந்த நோய் தீரும். பழைய கடன்கள் அடைப்படும். இதுவரை நிலுவையில் இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும். தொழில், வியாபார, உத்தியோக வகையில் குழப்பங்கள் இருந்தாலும் குரு பார்வையால் முடிவு நன்மையாகவே இருக்கும். 10-11 குடைய சனி 11ஆம் இடமான கும்பத்தில் வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிப்பது நன்மையே. நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேற கடினமாக உழைக்க வேண்டி வரும். எதிர்பாராத லாபங்கள் தாமதமானாலும் கைக்கு வந்து சேரும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். சனி பார்வை உங்கள் ராசி 5ஆம் இடமான சிம்மம் 8ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. உங்கள் நடவடிக்கையாலும் நடத்தையாலும் மற்றவர்கள் பாதிக்காதவாறு பார்த்து கொள்ளவும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும். 6இல் இருக்கும் கன்னிக்கேத்துவாலும் 12இல் இருக்கும் மீனராகுவாலும் வெளிநாடு வாழ் உறவினர்கள், நண்பர்கள், வேற்றுமொழி வேற்றுமத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். முருகன் வழிபாடும் சிவன் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் 1-2. ரிஷப ராசி, ரிஷப லக்ன, கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகசீஷம் 1-2ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான டிசம்பர் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 6 குடையனுமான சுக்கிரன் 9ஆம் இடமான மகரத்தில் டிசம்பர் 3 முதல் சஞ்சரிக்கிறார். ராசிநாதனின் இந்த சாதகமான நிலைமையால் உங்கள் மனம், செயல் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மையடைவர். கலைத்துறையினருக்கு மிகவும் சாதகமான மாதம். திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்தலாம். காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். 2-5 குடைய புதன் 7ஆம் இடமான விருச்சிகத்தில் வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறார். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும்
பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். மாணவர்கள் கல்வி விஷயத்தில் முதலிடம் பெறும் அளவுக்கு பிரகாசிப்பர். நினைத்த பாடங்களை படித்து நினைத்த மதிப்பெண்களை பெறுவர். 3 சந்திரன் 7ஆம் இடமான விருச்சிகத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்களின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். 4 சூரியன் மாத முற்பகுதியில் 7ஆம் இடமான விருச்சிகத்திலும் மாத பிற்பகுதியில் 8ஆம் இடமான தனுசிலும் சஞ்சரிக்கிறார். எனவே மாத முதற்பகுதி அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் நன்மை தரும். சுக சௌகரியங்கள் மாத முற்பகுதியில் நன்றாக இருக்கும். பிற்பகுதியில் இடைஞ்சல்கள் வரலாம். வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்கும் எண்ணங்களை தள்ளி போடலாம். மாத பிற்பகுதியில் தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. 7-12 செவ்வாய் 3ஆம் இடமான கடகத்தில் நீச்சவக்கரமாக இருப்பது அவ்வளவு சாதகமில்லை. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை. மனைவியால் கணவனுக்கு நன்மை உண்டு. நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பது கடினம். கூட்டு வியாபாரம் நன்மை தராது. வீடு மனை போன்ற ஸ்திர சொத்துக்கள் வகையில் விரயங்கள் ஏற்படும். 8-11 குரு உங்கள் ராசியான ரிஷபத்தில் வக்ரகதியில் இருக்கிறார். இதுவரை நிலுவையில் இருந்த வழக்குகள் முடிவடையும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். மூத்த சகோதரர்களின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். குரு பார்வை 5ஆம் இடமான கன்னி, 7ஆம் இடமான விருச்சிகம், 9ஆம் இடமான மகரத்திலும் விழுகிறது. மனம் மகிழ்ச்சி பெருகும். குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு பெருமிதம் அடைவீர்கள். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. தந்தையின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். 9-10 சனி 10ஆம் இடமான கும்பத்தில் வக்கர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறார். தொழில் வியாபார உத்தியோக வகையில் கடின உழைப்பாலும் உங்கள் ஈடுபாட்டாலும் மேன்மை அடைவீர்கள். சனி பார்வை 12ஆம் இடமான மேஷம், 4ஆம் இடமான சிம்மம், 7ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். சுக சௌகரியங்களில் இடைஞ்சல்கள் இருக்கலாம். கணவன் மனைவி உறவு சுமூகமாகவும் அந்யோன்யமாகவும் இருக்க 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நன்மை தரும். 11இல் இருக்கும் மீனராகுவாலும் 5இல் இருக்கும் கன்னிக்கேத்துவாலும் ஏற்படும் குழப்பங்களும் சஞ்சலங்களும் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். இந்த மாதம் சாதகமான மாதமாக ரிஷபத்துக்கு அமைகிறது. மகாலட்சுமி வழிபாடும் முருகன் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் 3, 4 பிறந்த மிதுன ராசி, மிதுன லக்ன, மிருகசீஷம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான டிசம்பர் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 4 புதன் 6ஆம் இடமான விருச்சிகத்தில் வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறார். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். நினைத்தபடி படிக்கும் வாய்ப்பு அமையும். சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் இருக்கலாம். வீடு மனை வாகன விஷயங்களில் வாங்கும் போதோ விற்கும் போதோ கவனமாக இருக்கவும். தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. உங்கள் உடல்நிலையிலும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையலாம். ராசிநாதன் 6இல் மறைவதால் மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் இருக்கும். 2 சந்திரன் 6ஆம் இடமான விருச்சிகத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. சளி சம்பந்தமான நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். பணவரவு நன்றாக இருந்தாலும் குடும்பத்தில் ஏதோ ஒரு திருப்தி இல்லாத சூழல் இருக்கும். 3 சூரியன் மாத முதல் பாதியில் 6ஆம் இடமான விருச்சிகத்திலும் பிற்பகுதியில் 7ஆம் இடமான தனுசிலும் சஞ்சரிக்கிறார். மாத பிற்பகுதி அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மேன்மை தரும். உங்கள் முயற்சிகள் வெற்றியாக கடினமாக உழைக்க வேண்டி வரும். தைரியம் வீரியம் மேலோங்கும். மாத பிற்பகுதியில் மூத்த சகோதரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். 5-12 சுக்கிரன் 8ஆம் இடமான மகரத்தில் டிசம்பர் 3 முதல் சஞ்சரிக்கிறார். இது அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை. பெண்களின் தேவைகள் பூர்த்தியாவது கடினம். வீட்டிலும் அலுவலகத்திலும் பெண்கள் மேன்மை அடைய போராட வேண்டி இருக்கும். கலைத்துறையினருக்கு ஏற்ற இறக்கமுள்ள மாதம். திருமணங்கள் முடிவாவதில் இழுபறி இருக்கலாம். காதல் வாழ்க்கையும் கரடுமுரடாக இருக்கும். குழந்தைகள் முரண்படலாம். அவர்கள் நடவடிக்கையிலும் நட்பு வட்டத்திலும் கவனம் தேவை. விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கவே செய்யும். தவிர்க்கவும் முடியாது. அதை உபயோகமாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில் இருக்கிறது. 6-11 செவ்வாய் 2ஆம் இடமான கடகத்தில் நீச்சவக்கிரம் அடைகிறார். எனவே பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறுவது கடினம். லாபங்கள் கைக்கு கிடைக்க தாமதமாகலாம். சகோதரர்கள் முரண்படலாம். 7-10 குரு 12ஆம் இடமான ரிஷபத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார்.
கணவன் மனைவி உறவு சுமூகமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளிடமும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கவும். தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் ஒரே குழப்பமாக இருக்கும். வேறு உத்தியோகம் மாறி இருக்கலாமா, தவறு செய்து விட்டோமா என்று சஞ்சலப்படுவீர்கள். குரு பார்வை 4ஆம் இடமான கன்னி, 6ஆம் இடமான விருச்சிகம், 8ஆம் இடமான மகரத்தில் விழுகிறது. வீடுமனை வாகனங்கள் வகையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் சுமூகமாக தீரும். பகைவர்கள் பலமிழப்பர். பழைய கடன்கள் அடைப்படும். இதுவரை உடலில் இருந்த நோய் தீரும். நிலுவையில் இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும். 8-9 கூடிய சனி 9ஆம் இடமான கும்பத்தில் வக்கர நிவர்த்தியாக சஞ்சரிப்பது ஒரு சாதகமான அமைப்பு. தந்தையின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். சனி பார்வை 11ஆம் இடமான மேஷம், 3ஆம் இடமான சிம்மம், 6ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. லாபங்கள் கிடைப்பதோ ஆசைகள் நிறைவேறுவதோ கடினம். முயற்சிகள் வெற்றியாக கடினமாக உழைக்க வேண்டி வரும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். இருக்கும் மீனராகுவால் வெளிநாடு வாழ் உறவினர்கள், நண்பர்கள், வேற்றுமொழி வேற்றுமத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். நாளில் இருக்கும் கன்னிக்கேத்துவால் ஏற்படும் குழப்பங்களும் சஞ்சலங்களும் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். 6இல் புதன், 8இல் சுக்கிரன், 12இல் குரு, 2இல் நீச்ச செவ்வாய் என கிரகங்கள் சாதகமில்லாமல் இருப்பதால் இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டி வரும். பெருமாள் வழிபாடும் முருகன் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் 5, 6 உடனே பர்ந்த கடக ராசி, கடக லக்ன, புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்யம் நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான டிசம்பர் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் தினகிரகமுமான சந்திரன் 5ஆம் இடமான விருச்சிகத்தில் நீச்ச நிலையில் இருக்க மாதம் பிறக்கிறது. மாத ஆரம்பம் குழப்பம் சஞ்சலம் நிறைந்ததாக இருக்கும். டிசம்பர் 3க்கு பிறகு மகிழ்ச்சி பெருகும். குழந்தைகள் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து பெருமிதம் அடைவீர்கள். 2 கூடைய சூரியன் மாதம் முற்பகுதியில் 5ஆம் இடமான விருச்சிகத்திலும் பிற்பகுதியில் 6ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். மாத முற்பகுதி அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் ஏற்றது. மாத முற்பகுதியில் பணவரவு மேம்படும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். மாத பிற்பகுதியில் குடும்ப உறுப்பினர்கள் முரண்படலாம். 3-12 கூடைய புதன் 5ஆம் இடமான விருச்சிகத்தில் வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறார். மாணவர்கள் கல்வி விஷயத்தில் நினைத்த இலக்கை அடைவர். பிரயாணங்கள் மூலம் நன்மையும் இருக்கும், விரயங்களும் இருக்கும். முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். 4-11 கூடிய சுக்கிரன் 7ஆம் இடமான மகரத்தில் டிசம்பர் 3 முதல் சஞ்சரிக்கிறார். இது ஒரு சாதகமான அமைப்பு. எனவே சுக சௌகரியங்கள் மேம்படும். வீடு மனை வாகன யோகங்களும் நன்றாக இருக்கும். சுக்கிரன் பார்வை உங்கள் ராசிக்கு விழுவதால் ஆடை ஆபரண ஆடம்பர பொருட்கள் சேரும். கலைத்துறையினருக்கு சாதகமான மாதம். பெண்களின் தேவைகள் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மை அடைவர். மாத முதற் பகுதி திருமணம் நடத்த ஏற்றது. காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். 5-10 கூடைய செவ்வாய் உங்கள் ராசியிலேயே நீச்ச வக்கரமாக இருக்கிறார். இது அவ்வளவு சாதகமான அமைப்பில்லை. தொழில் வியாபார உத்தியோக வகையில் ஒரு திருப்தி இல்லாத சூழல் இருக்கும். பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்கும். வேலை வேறு மாறுவதற்கும் இது உகந்த மாதம் இல்லை. குழந்தைகள் உடல்நிலை, நடத்தை, நட்பு வட்டத்தில் கவனம் வைக்கவும். 6-9 கூடைய குரு 11ஆம் இடமான ரிஷபத்தில் வக்ரகதியில் இருக்கிறார். எதிரிகள் பலமிழப்பர். பழைய கடன்கள் அடைப்படும். உடலில் இதுவரை இருந்த நோய் தீரும். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். குரு பார்வை 3ஆம் இடமான கன்னி, 5ஆம் இடமான விருச்சிகம், 7ஆம் இடமான மகரத்தில் விழுகிறது. முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். குழந்தைகள் மேன்மை அடைவர். மனைவியால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். 7-8 கூடைய சனி வக்கர நிவர்த்தியாகிய அஷ்டம சனியின் இறுதிக்கட்டத்தில் இருக்கிறார். எனவே மீதி இருக்கும் 4 மாதம் அஷ்டம சனி தாக்கம் இருக்கவே செய்யும். வண்டி வாகனம் ஓட்டும் போதும், வீட்டிலோ வெளியிலோ படிகளில் ஏறும்போதும் இறங்கும் போதும் கவனம் தேவை. சனி பார்வை 10ஆம் இடமான மேஷம், 2ஆம் இடமான சிம்மம், 5ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுவதால் தொழில் வியாபார உத்தியோக குழந்தைகள் குடும்ப உறுப்பினர்கள் வகையில் பிரச்சனைகள் இருக்கும். எவ்வளவு பணம் வந்தாலும் செலவு இருந்து கொண்டே இருக்கும். 9இல் இருக்கும் மீனராகுவாலும் 3இல் இருக்கும் கன்னிக்கேதுவாலிகள் ஏதும் இல்லை. கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் கை கொடுக்கும். அரசமர விநாயகரை வலம் பெறுவதும் பைரவர் ஆஞ்சநேயர் வழிபாடும் மேன்மை தரும்.
சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் 7 இந்த சிம்ம ராசி, சிம்ம லக்ன, மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான டிசம்பர் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் சூரியன் மாத முதற்பகுதியில் 4ஆம் இடமான விருச்சிகத்திலும் பிற்பகுதியில் 5ஆம் இடமான தனுசிலும் சஞ்சரிக்கிறார். ராசிநாதனுக்கு மாத முற்பகுதியில் குரு பார்வையும் 2ஆம் பாதையில் குரு வீட்டிலும் இருப்பதால் மனதளவில் தெளிவாக இருப்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் ஓரளவுக்கு சாதகமான மாதம். 2-11 கூடிய புதன் 4ஆம் இடமான விருச்சிகத்தில் வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறார். பண வரவு தேவைக்கேற்ப இருக்கும். குடும்ப வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். மாணவர்கள் குரு புதன் பரஸ்பர பார்வை இருப்பதால் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். நன்கு முயற்சி செய்து படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்கும் வாய்ப்பு உண்டு. 3-10 கூடிய சுக்கிரன் 6ஆம் இடமான மகரத்தில் டிசம்பர் 3 முதல் சஞ்சரிக்கிறார். உங்கள் முயற்சிகள் மல்டிஃபோல்டாக இருக்க வேண்டும். இருந்தாலும் வேலை தொழில் செய்யும் இடத்தில் ஒரு திருப்தி இல்லாத நிலைமை இருக்கும். குரு பார்வை பெற்ற சுக்கிரன் கெடுக்கப் போவதில்லை. இளைய சகோதரர்கள் குடைச்சல் கொடுக்கலாம். பெண்களின் தேவைகள் பூர்த்தியாக போராட வேண்டி இருக்கும். வீடு அலுவலகம் இரண்டிலும் உழைக்க 10 விரல்கள் பத்தவில்லையே, 24 மணி நேரம் போதவில்லையே என்ற நிலை இருக்கும். கலைத்துறையினருக்கு ஏற்ற இறக்கம் உள்ள மாதம். திருமணங்களை தள்ளி போடலாம். காதல் வாழ்க்கையும் ஏனோதானோ என்று இருக்கும். 4-9 கூடிய செவ்வாய் 12ஆம் இடமான கடகத்தில் நீச்ச வக்ரத்தில் இருக்கிறார். சுக சௌகரியங்கள் குறையலாம். வீடு மனை வாகனங்கள் வாங்கும் விஷயங்களை ஒரு மாதம் தள்ளி போடலாம். 4 தாய் ஸ்தானம். 9 தந்தை ஸ்தானத்துக்குடைய செவ்வாய் நீச்சவக்ரம் அடைவதால் தாய் தந்தையருக்கு பிரச்சனைகள் ஏற்படும். எனவே இந்த மாதம் தாய் தந்தை சகோதர வழி அவ்வளவு சாதகம் இல்லை. 5-8 கூடிய குரு 10ஆம் இடமான ரிஷபத்தில் வக்ரகதியில் இருப்பதும் சாதகமற்ற சூழ்நிலை. மன மகிழ்ச்சி குறையலாம். ஏதோ பறிகொடுத்து போன்ற மனநிலை இருக்கும். குழந்தைகளை நினைத்தும் வேண்டாத கவலைகள் வந்து சேரும். குரு பார்வை 2ஆம் இடமான கன்னி, 4ஆம் இடமான விருச்சிகம், 6ஆம் இடமான மகரத்தில் விழுகிறது. பண வரவுக்கு குறைவிருக்காது. உங்கள் குடும்ப சூழ்நிலை ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். சுக சௌகரியங்களில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் வண்டி ஓடும். எதிரிகள் பலமிழப்பர். பழைய கடன்கள் அடைபடும். இதுவரை உடலில் இருந்த பிரச்சனைகள் தீரும். வங்கிகள் மூலம் லோன் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். 6-7 கூடிய சனி 7ஆம் இடமான கும்பத்தில் வக்ர நிவர்த்தியாக சஞ்சரிக்கிறார். உடல்நிலையில் ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். சனி பார்வை 9ஆம் இடமான மேஷம், உங்கள் ராசியான சிம்மம் 4ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. உங்கள் சொல்லாலும் செயலாலும் மற்றவர்கள் பாதிக்காதபடி பார்த்து கொள்ளவும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை. 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பதும் நன்மை தரும். தாய் தந்தையர் நலனில் கவனம் தேவை. 2இல் இருக்கும் கன்னிக்கேதுவாலும் 8இல் இருக்கும் மீனராகுவாலும் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். தட்சிணாமூர்த்தி வழிபாடும் முருகன் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் 9, 10, 11 காலை. கன்னி ராசி, கன்னி லக்ன, உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், ஹஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான டிசம்பர் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 10 கூடையனுமான புதன் 3ஆம் இடமான விருச்சிகத்தில் வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறார். எனவே உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியடையும். தொழில், வியாபார, உத்தியோக வகையிலும் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும். தைரியம், வீரியம் மேலோங்கும். காரணம், 9இல் குரு இருந்து 10ஆம் இடத்தை சூரியன் மாத பிற்பகுதியில் பார்வையிடுகிறார். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். தொடர் முயற்சி செய்ய எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். 2-9 கூடிய சுக்கிரன் 5ஆம் இடமான மகரத்தில் இருந்து உங்கள் மனமகிழ்ச்சியை மேம்படுத்துகிறார். பெண்களின் முயற்சியும் சப்போர்ட்டும் கணவனுக்கு துணை நிற்கும். காரணம், சுக்கிரன் பார்வை செவ்வாயின் மீது விழுகிறது. பெண்களின் தேவைகள் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மை அடைவர். கலைத்துறையினருக்கு இது சாதகமான மாதம். திருமண ஏற்பாடுகள் செய்து டிசம்பர் 15க்குள் நடத்தலாம். லவ் ரிலேஷன்ஷிப்பும் சுமூகமாக இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை அமையும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். 3-8 கூடிய செவ்வாய் 11ஆம் இடமான கடகத்தில் நீச்சவக்கரமாக இருக்கிறார். இது பாதகம் இல்லை, சாதகமும் இல்லை. உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக பாதுகாப்பாக இருக்கவும். 4-7 கூடிய குரு 9ஆம் இடமான ரிஷபத்தில் வக்ரகதியில் இருக்கிறார்.
சுக சௌகரியங்களுக்கு குறைவில்லை. வீடுமனை வாகன யோகங்கள் நன்றாக உள்ளது. தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். மனைவி சொல்லே மந்திரம் என்று இருப்பார். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். குரு பார்வை உங்கள் ராசி 3ஆம் இடமான விருச்சிகம் 5ஆம் இடமான மகரத்தில் விடுகிறது. உங்கள் சுயமரியாதையும் கௌரவமும் மேம்படும். உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். மன மகிழ்ச்சி பெருக்கும். 5-6 கூடிய சனி 6ஆம் இடமான கும்பத்தில் வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிப்பது 2-3 மாதமாக அக்ரகதியில் கொடுத்த குழப்பங்கள் விரயங்கள் அகலும். சனி பார்வை 8ஆம் இடமான மேஷம் 12ஆம் இடமான சிம்மம் 3ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. வம்பு வழக்குகள் சண்டை சச்சரவுகளிலிருந்து விலகி இருக்கவும். சயன சுகம் கெடும். சுப விரயங்கள் உறவினர் வருகையாலும் கொண்டாட்டங்களாலும் ஏற்படும். அலைச்சல்களும் இருக்கும். விடாமுயற்சி கை கொடுக்கும். ராசியில் இருக்கும் கேத்துவாலும் 7இல் இருக்கும் ராகுவாலும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் பிரச்சனை இல்லை. ராகு கேத்துக்களால் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். 11 கூடிய சந்திரன் 3ஆம் இடமான விருச்சிகத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். 12 கூடிய சூரியன் மாத முதற் பகுதியில் 3ஆம் இடமான விருச்சிகத்திலும் மாத பிற்பகுதியில் 4ஆம் இடமான தனுசிலும் சஞ்சரிக்கிறார். எனவே மாத முதற் பகுதி அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் நன்மை தரும். பெருமாள் வழிபாடும் முருகன் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் 11ஆம் தேதி மதியம் முதல் 12, 13ஆம் தேதி காலை வந்த துலா ராசி, துலா லக்ன, சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான டிசம்பர் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 8 குடையனுமான சுக்கிரன் 4ஆம் இடமான மகரத்தில் டிசம்பர் 3 முதல் சஞ்சரிக்கிறார். இது ஒரு சாதகமான அமைப்பு. சுக சௌகரியங்கள் மேம்படும். வீடு மனை வாகனங்கள் அமையும் யோகம் உண்டு. தாயின் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மையடைவர். கலைத்துறையினருக்கு இது ஒரு சாதகமான மாதம். திருமணங்கள் நடத்த டிசம்பர் 15 வரை உகந்த நேரம். காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். 2-7 கூடிய செவ்வாய் 10ஆம் இடமான கடகத்தில் நீச்சவக்கரமாக இருக்கிறார். பண வரவு தேவைக்கேற்ப இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் முரண்படலாம். கணவன் மனைவி உறவு சுமூகமாகவும் ஒற்றுமையாகவும் இருக்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் முரண்படலாம். 3-6 கூடிய குரு 8ஆம் இடமான ரிஷபத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். உங்கள் முயற்சிகள் பலிதமாக கடினமாக உழைக்க வேண்டும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் முரண்படலாம். பழைய கடன்கள் அடைபடும். எதிரிகள் பலமிழப்பர். இதுவரை உடலில் இருந்த நோய் தீரும். குரு பார்வை 12ஆம் இடமான கன்னி, 2ஆம் இடமான விருச்சிகம், 4ஆம் இடமான மகரத்தில் விடுகிறது. வீட்டில் விசேஷங்களாலும் கொண்டாட்டங்களாலும் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். பண வரவு இருக்கும். அதற்கேற்ற செலவும் இருக்கும். சுக சௌகரியங்கள் மேம்படும். வீடு மனை வாகன விஷயங்கள் மேம்படும். தாயின் உடல்நிலையில் முன்னேற்றம் தென்படும். 4-5 கூடிய சனி 5ஆம் இடமான கும்பத்தில் வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறார். குலதெய்வத்தின் பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கும். குழந்தைகள் கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து பெருமிதம் அடைவீர்கள். சனி பார்வை 7ஆம் இடமான மேஷம், 11ஆம் இடமான சிம்மம், 2ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க 3வது மனிதர் தலையீட்டை தவிர்க்கவும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளிடம் டைரக்டாக டீல் செய்யவும். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறுவது தாமதமாகலாம். லாபங்கள் கைக்கு கிடைப்பதில் தடைகள் இருக்கும். மூத்த சகோதரர்கள் முரண்படலாம். பணவரவு இருந்தாலும் அதற்கேற்ற செலவுகள் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை உண்டாக்கவும். 9-12 கூடிய புதன் 2ஆம் இடமான விருச்சிகத்தில் வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறார். எனவே மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். நினைத்த மதிப்பெண்கள் எடுத்து நன்மதிப்பு பெறுவர். கல்விக்காக நீங்கள் விரும்புவதை நிறைவேற்ற செலவு செய்ய வேண்டி வரும். தந்தைக்கு உங்களால் நன்மை நடக்கும் நேரம். குரு புதன் பரஸ்பர பார்வையால் நன்மைகள் நடக்கும். 10 கூடிய சந்திரன் 2ஆம் இடமான விருச்சிகத்தில் மாதம் முதல் நாளில் சஞ்சரிக்கிறார்.
தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மையே. எதிர்பார்த்த லாபமும் பதவி உயர்வும் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. 11 கூடிய சூரியன் மாத முதற் பகுதியில் 2ஆம் இடமான விருச்சிகத்திலும் மாத பிற்பகுதியில் 3ஆம் இடமான தனுசிலும் சஞ்சரிக்கிறார். எனவே மாதம் முழுவதும் அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் சாதகமாக இருக்கும். நீண்ட நாளைய ஆசைகள் தாமதமானாலும் நிறைவேறும். லாபங்கள் தடைகளை தாண்டி கைக்கு கிடைக்கும். 6இல் இருக்கும் மீனராகுவாலும் 12இல் இருக்கும் கன்னிக்கேத்துவாலும் வெளிநாடு வாழ் உறவினர்கள், நண்பர்கள், வேற்றுமொழி வேற்றுமத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். எல்லா எதிர்ப்புகளையும் சமாளிக்க முடியும். நரசிம்மர் வழிபாடும் முருகன் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் 13 மதியம் முதல் 14, 15 காலைந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்ன, விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான டிசம்பர் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 6 செவ்வாய் 9ஆம் இடமான கடகத்தில் நீச்சவக்கிரத்தில் இருக்கிறார். எனவே மனம் குழப்பமும் சஞ்சலமுமாக இருக்கும். எதிலும் ஒரு முடிவுக்கு வர முடியாது. முடிவெடுத்தாலும் சரியாக இருக்காது. உடல்நிலையில் கவனம் வைக்கவும். உடலில் ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். 2-5 கூடிய குரு 7ஆம் இடமான ரிஷபத்தில் வக்ரகதியில் இருக்கிறார். பண வரவு நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். குரு பார்வை 11ஆம் இடமான கன்னி உங்கள் ராசியான விருச்சிகம் 3ஆம் இடமான மகரத்தில் விடுகிறது. உங்கள் சுயமரியாதையும் மதிப்பும் மேம்படும். நீண்ட நாளே ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். பண வரவும் குடும்ப வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். பொருளாதாரம் மேம்படும். முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். 3-4 கூடிய சனி 4ஆம் இடமான கும்பத்தில் வக்கர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறார். எதிலும் ஒரு குழப்பம், தடை இருக்கும். சுக சௌகரியங்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு வெறுமை இருக்கும். வீடு, மனை, வாகனங்கள் வாங்கும் விஷயத்தில் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படவும். சனி பார்வை 6ஆம் இடமான மேஷம் 10ஆம் இடமான சிம்மம் உங்கள் ராசியான விருச்சிகத்தில் விழுகிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. உடம்பில் சிறு பிரச்சனை இருந்தாலும் மருத்துவ உதவி எடுக்கவும். தொழில் வியாபார உத்தியோக வகையில் ஒரு மந்தமான சூழ்நிலை இருக்கும். ஆனால் உங்கள் கடின உழைப்புக்கும் செயல்திறனுக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். உங்கள் சொல்லாலும் செயலாலும் மற்றவர்கள் பாதிக்கப்படாதவாறு பார்த்து கொள்ளவும். 7-12 கூடிய சுக்கிரன் 3ஆம் இடமான மகரத்தில் சஞ்சரிக்கிறார். அலைச்சல்கள், விரயங்கள் இருக்கும். தவிர்க்கவும் முடியாது. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லவும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகளிடமும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கவும். பெண்களின் தேவைகள் பூர்த்தியாக போராட வேண்டி இருக்கும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மையடைய கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டி இருக்கும். கலைத்துறையினருக்கு ஏற்ற இறக்கமுள்ள மாதம். திருமணங்களை ஒரு மாதம் தள்ளி போடலாம். காதல் வாழ்க்கையும் சுமூகமாக இருக்க வாய்ப்பில்லை. 8-11 கூடிய புதன் உங்கள் ராசியிலேயே வக்கர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறார். ஆராய்ச்சி கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு மிகவும் நன்மையான மாதம். மாணவர்கள் மனதில் இன்ஜினியர், டாக்டர், லாயர் எது வேண்டுமானாலும் தன்னால் படிக்க முடியும் என்ற ஒரு எண்ணம் மேலிடும். நீண்ட நாளே ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். 9 கூடிய சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்க மாதம் பிறக்கிறது. 10 கூடிய சூரியன் மாத முதற் பகுதியில் உங்கள் ராசியான விருச்சிகத்திலும் மாத பிற்பகுதியில் 2ஆம் இடமான தனுசிலும் இருப்பது சாதகமான அமைப்பு. அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் இது சாதகமான மாதம். தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் சனி பார்வையால் சிறு இடைஞ்சல்கள் இருந்தாலும் மேன்மையாகவே இருக்கும். 5இல் இருக்கும் மீனராகுவாலும் 11இல் இருக்கும் கன்னிக்கேத்துவாலும் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். துர்கை வழிபாடும் முருகன் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் 15, 16, 17. தனுசு ராசி, தனுசு லக்ன, மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான டிசம்பர் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 4 கூடையனுமான குரு 6ஆம் இடமான ரிஷபத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். ராசிநாதன் மறைவது ஒரு சாதகமில்லாத அமைப்பு. சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் இருக்கலாம். வீடு, மனை, வாகனங்கள் வாங்கும் எண்ணங்களை தள்ளி போடலாம்.
தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. குரு பார்வை 10ஆம் இடமான கன்னி, 12ஆம் இடமான விருச்சிகம், 2ஆம் இடமான மகரத்தில் விழுகிறது. எனவே தொழில், வியாபார, உத்தியோக வகையில் முன்னேற்றமே. ஆனால் சிறிது சுணக்கங்கள் இருக்கும். வீட்டில் விசேஷங்களாலும் கொண்டாட்டங்களாலும் உறவினர் வருகையாலும் விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை அமையும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். 2-3 கூடிய சனி 3ஆம் இடமான கும்பத்தில் வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறார். இதிலும் இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற குழப்பம் இருக்கும். முயற்சிகள் வெற்றியாக கடினமாக உழைக்க வேண்டி வரும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒரு சமயம் இருந்தது போல் மறுசமயம் இருக்க மாட்டார்கள். சனி பார்வை 9ஆம் இடமான சிம்மம், 5ஆம் இடமான மேஷம், 12ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. குழந்தைகள் நடவடிக்கையிலும் நட்பு வட்டத்திலும் கவனம் தேவை. அனாவசியமான விரயங்களும் அலைச்சல்களும் இருக்கும், தவிர்க்கவும் முடியாது. 5-12 கூடிய செவ்வாய் 8ஆம் இடமான கடகத்தில் நீச்சவக்கரத்தில் இருக்கிறார். இது அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை. குழந்தைகள் வகையில் விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். மன அமைதி இல்லாமல் குழப்பமாக இருக்கும். 6-11 கூடிய சுக்கிரன் 2ஆம் இடமான மகரத்தில் டிசம்பர் 3 முதல் சஞ்சரிக்கிறார். பொருளாதாரம் நன்றாக இருக்கும். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறுவதில் தாமதம் இருக்கலாம். லாபங்கள் கைக்கு கிடைப்பதில் தடைகள் இருக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். பெண்களின் தேவைகள் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மையடைவர். கலைத்துறையினருக்கு ஏற்ற இறக்கம் உள்ள மாதம். திருமண ஏற்பாடுகளை தள்ளி போடலாம். காதல் வாழ்க்கையும் சுமூகமாக இருக்க வாய்ப்பில்லை. 7-10 கூடிய புதன் 12ஆம் இடமான விருச்சிகத்தில் வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறார். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லவும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகளிடமும் அனுசரித்து செல்லவும். தொழில், வியாபார, உத்தியோக வகையிலும் முன்னேற்றம் இருந்தாலும் ஏதோ ஒரு வெற்றிடம் தெரியும். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேன்மையடைந்தாலும் இதை படிப்பதா அதை படிப்பதா, எது மேன்மை தரும் என்ற குழப்பங்களும் இருக்கும். 8 கூடிய சந்திரன் 12ஆம் இடமான விருச்சிகத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. 9 கூடிய சூரியன் மாத முதற் பகுதியில் 12ஆம் இடமான விருச்சிகத்திலும் மாத பிற்பகுதியில் உங்கள் ராசியான தனுசிலும் சஞ்சரிக்கிறார். மாத பிற்பகுதி அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மேன்மை தரும். தந்தையின் உடல்நிலையில் மாத முற்பகுதியில் கவனம் தேவை. நாளில் இருக்கும் மீனராகுவால் முடிவுகள் எடுப்பதில் குழப்பங்கள் ஏற்படலாம். 10இல் இருக்கும் கன்னி கேத்துவாலும் 4இல் இருக்கும் மீனராகுவாலும் ஏற்படும் குழப்பங்களும் சஞ்சலங்களும் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். 2இல் சுக்கிரன், 3இல் சனி, 4இல் ராகு, 6இல் குரு, 8இல் செவ்வாய், 10இல் கேது, 12இல் புதன், சூரியன் என எல்லா கிரகங்களும் சாதகம் இல்லாமல் இருப்பதால் இது ஒரு சுமாரான மாதம். தட்சிணாமூர்த்தி வழிபாடும் முருகன் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் 17 மதியம் முதல் 18-19 மகர ராசி, மகர லக்ன, உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான டிசம்பர் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 2 கூடையனுமான சனி 2ஆம் இடமான கும்பத்தில் 7.5 சனியில் கழிவு சனியாக இருக்கிறார். இன்னும் 3 மாதங்களில் 7.5 சனி முழுதாக முடியப் போகிறது. அதற்கான வெளிச்சம் உங்களுக்கு தெரியும். இதுவரை குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். முரண்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் ஒத்து வருவர். பணவரவு நன்றாக இருக்கும். சனி பார்வை 4ஆம் இடமான மேஷம், 8ஆம் இடமான சிம்மம், 11ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் இருக்கலாம். வீடு, மனை, வாகனம் வாங்கும் விஷயத்தில் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படவும். தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. வம்பு வழக்குகளில் இருந்து விலகி இருக்கவும். 11ஆம் இடத்துக்கு குரு, சனி 20 பார்வையும் கிடைப்பதால் நன்மை தீமை கலந்த பலனாக இருக்கும். 3-12 கூடிய குரு 5ஆம் இடமான ரிஷபத்தில் வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறார். இது ஒரு சாதகமான அமைப்பு. முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். வீட்டில் உறவினர் வருகையாலும் விசேஷங்களாலும் கொண்டாட்டங்களாலும் விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். குரு பார்வை 9ஆம் இடமான கன்னி, 11ஆம் இடமான விருச்சிகம், உங்கள் ராசியான மகரத்தில் விழுகிறது. தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். நீண்ட நாளைய ஆசைகள் தாமதமாக நிறைவேறும். லாபங்கள் தடைகளை தாண்டி கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். 4-11 கூடிய செவ்வாய் 7ஆம் இடமான கடகத்தில் நீச்சவக்கரமாக இருக்கிறார். சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் இருக்கலாம். வீடு, மனை, வாகனங்கள் வாங்க இது உசிதமான மாதம் இல்லை. தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வோம். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகளிடம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கவும்.
5-10 கூடைய புதன் 11ஆம் இடமான விருச்சிகத்தில் வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறார். இது ஒரு சாதகமான அமைப்பு. குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து பெருமிதம் அடைவீர்கள். தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் மேன்மையே. உங்கள் கடின உழைப்புக்கும் செயல்திறனுக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். வேலை மாறும் எண்ணம் உள்ளவர்களுக்கு இது உசிதமான நேரம். மாணவர்கள் கல்வி விஷயத்தில் மேன்மை அடைவர். நினைத்த மதிப்பெண்கள் எடுத்து நன்மதிப்பு பெறுவீர்கள். 6 கூடைய சந்திரன் 11ஆம் இடமான விருச்சிகத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. 7 கூடைய சூரியன் மாத முதற்பகுதியில் 11ஆம் இடமான விருச்சிகத்திலும் மாத பிற்பகுதியில் 12ஆம் இடமான தனுசிலும் சஞ்சரிக்கிறார். எனவே மாத முற்பகுதி நன்மை தரும். மாத பிற்பகுதி அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் அவ்வளவு சாதகமாக இல்லை. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல மேன்மை. 3இல் இருக்கும் மீனராகுவால் வெளிநாடு வாழ் உறவினர்கள், நண்பர்கள், வேற்றுமொழி வேற்றுமத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். 10இல் இருக்கும் குரு பார்வை பெற்ற கன்னிகேத்துவாலும் பிரச்சனைகள் எதுவும் இல்லை. கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். மொத்தத்தில் இது ஒரு சாதகமான மாதம். முருகன் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் 20, 21, 22. கும்ப ராசி, கும்ப லக்ன, அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான டிசம்பர் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 12 கூடையுமான சனி உங்கள் ராசியில் வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறார். வக்ர காலத்தில் 3 மாதங்கள் நன்மைகளாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் ஜென்மச்சனி இந்த மாதம் தன் வேலையை காட்ட தயாராகிறார். மறுபடியும் மன உளைச்சல், குழப்பங்கள் இருக்கும். இறை வழிபாடு ஒன்றே இதிலிருந்து விடுபட வழி. செலவுகள், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சனி பார்வை 3ஆம் இடமான மேஷம், 7ஆம் இடமான சிம்மம், 10ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. உங்கள் முயற்சிகள் வெற்றியாக கடினமாக உழைக்க வேண்டும். தைரியம் வீரியம் மேலோங்கும். கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்படாமல் அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க 3வது மனிதர் தலையீட்டை கணவன் மனைவி உறவில் தவிர்த்து விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகளிடமும் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் ஒரு சுணக்கமான சூழ்நிலை இருக்கும். எல்லோரிடமும் இணக்கமாக இருக்கவும். 2-11 கூடைய குரு 4ஆம் இடமான ரிஷபத்தில் இருந்து சிறு தடைகள், தாமதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். பணவரவு நன்றாக இருக்கும். பொருளாதாரம் மேம்படும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ விட்டு கொடுத்து செல்லவும். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். குரு பார்வை 8ஆம் இடமான கன்னி, 10ஆம் இடமான விருச்சிகம், 12ஆம் இடமான மகரத்தில் விழுகிறது. இதுவரை நிலுவையில் இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும். குரு பார்வை 10ஆம் இடத்துக்கு கிடைப்பதால் தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் சுணக்கங்கள் இருந்தாலும் மேன்மை அடைவீர்கள். சயன சுகம் மேம்படும். வீட்டில் விசேஷங்களாலும் கொண்டாட்டங்களாலும் உறவினர் வருகையாலும் விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். 3-10 கூடைய செவ்வாய் 6ஆம் இடமான கடகத்தில் நீச்சவக்கரத்தில் இருக்கிறார். உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். உங்கள் முயற்சியும் கடின உழைப்பும் தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மை தரும். 4-9 கூடைய சுக்கிரன் டிசம்பர் 3 முதல் 12ஆம் இடமான மகரத்தில் சஞ்சரிக்கிறார். குரு பார்வையும் பெறுகிறார். எனவே சுக சௌகரியங்களுக்கு குறைவில்லை. வீடு, மனை, வாகனங்கள் வாங்கும் வகையில் சுப செலவுகள் ஏற்படும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். ஆடை, ஆபரண, ஆடம்பர பொருட்கள் வாங்கும் வகையில் விரயங்கள் ஏற்படும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மை அடைவர். கலைத்துறையினருக்கு ஏற்ற இறக்கமுள்ள மாதம். திருமண ஏற்பாடுகளை தள்ளி போடலாம். காதல் வாழ்க்கை கரடுமுரடாக இருக்கும். 5-8 கூடைய புதன் 10ஆம் இடமான விருச்சிகத்தில் வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறார். இது ஒரு சாதகமான அமைப்பு. குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். மாணவர்கள் நன்கு படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்கும் நேரம். குரு புதன் பரஸ்பர பார்வையால் அறிவும் ஞானமும் ஒன்று சேர்ந்து கல்வி கேள்விகள் சிறந்து விளங்கும். 6 கூடைய சந்திரன் 10ஆம் இடமான விருச்சிகத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. 7 கூடைய சூரியன் மாத முதற் பகுதியில் 10ஆம் இடமான விருச்சிகத்திலும் மாத பிற்பகுதியில் 11ஆம் இடமான தனுசிலும் சஞ்சரிக்கிறார். எனவே மாதம் முழுவதும் சூரியனின் அமைப்பு சாதகமாக உள்ளது. அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மிகவும் சாதகமான மாதம்.
2இல் இருக்கும் மீனராகுவாலும் 8இல் இருக்கும் கன்னிக்கேதுவாலும் ஏற்படும் குழப்பங்கள், பிரச்சனைகள், சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். இந்த மாதம் ஜன்ம சனி, 2இல் ராகு, 8இல் கேத்து, 4இல் குரு, 6இல் செவ்வாய், 12இல் சுக்கிரன், இந்த அமைப்புகள் சாதகமாக இல்லை. சூரியன் புதன் சஞ்சாரம் சாதகமாக உள்ளது. இறை சிந்தனையில் இருந்து மாதத்தை தள்ளவும். தட்சிணாமூர்த்தி முருகன் ஆஞ்சநேயர் வழிபாடு மேன்மை தரும். டிசம்பர் 23, 24 சந்திராஷ்டம தினங்களாக அமைந்த மீன ராசி, மீன லக்ன, பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான டிசம்பர் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 10 குடையனுமான குரு 3ஆம் இடமான ரிஷபத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். எனவே மனநிலை சற்று குழப்பத்துடன் இருக்கும். தொழில், வியாபார, உத்தியோக வகையிலும் முடிவடையாத பழைய ப்ராஜெக்ட்களை செய்யும் சூழ்நிலை அமையும். குரு பார்வை 7ஆம் இடமான கன்னி, 9ஆம் இடமான விருச்சிகம், 11ஆம் இடமான மகரத்தில் விழுகிறது. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். 11-12 கூடிய சனி 12ஆம் இடமான கும்பத்தில் வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறார். விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும், தவிர்க்கவும் முடியாது. வயதானவர்களுக்கு மருத்துவ செலவுகள் இருக்கும். வீடு பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம். அதற்காக அலைச்சல்கள் இருக்கும். சனி பார்வை 2ஆம் இடமான மேஷம், 6ஆம் இடமான சிம்மம், 9ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. பணவரவு இருந்தாலும் அதற்கேற்றாற்போல் செலவு இருக்கும். மிச்சப்பட வாய்ப்பில்லை. குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ 3வது மனிதர் தலையீட்டை தவிர்க்கவும். குடும்ப உறுப்பினர்கள் முரண்படலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. 2-9 கூடிய செவ்வாய் நீச்ச வக்ரத்தில் 5ஆம் இடமான கடகத்தில் சஞ்சரிக்கிறார். வரவு தேவைக்கேற்ப இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மந்தமாக இருக்கலாம். இது ஒரு தற்காலிகமான நிலைமை. மன மகிழ்ச்சி குறையலாம். 3-8 கூடிய சுக்கிரன் 11ஆம் இடமான மகரத்தில் டிசம்பர் 3 முதல் சஞ்சரிக்கிறார். உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். குரு பார்வை சுக்கிரன் மீது விழுவதால் இந்த நன்மைகள் நடக்க வாய்ப்பு உண்டு. பெண்களின் தேவைகள் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் முன்னேறுவர். கலைத்துறையினருக்கு ஓரளவுக்கு சாதகமான மாதம். திருமண ஏற்பாடுகள் செய்து நடத்தலாம். திருமண விஷயத்தில் அவசரப்படாமல் சரியான கம்பேட்டபிலிட்டி பார்த்து ஏற்பாடு செய்யவும். ஏழை சனியில் தப்பான முடிவுகள் எடுக்கும் சான்ஸ் அதிகம் இருப்பதால் பார்த்து திருமண முடிவுகளை எடுக்கவும். காதல் வாழ்க்கை ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும். 4-7 கூடிய புதன் 9ஆம் இடமான விருச்சிகத்தில் வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறார். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். உயர்கல்வியோ ஆராய்ச்சி கல்வியோ நினைத்தபடி படிக்கும் வாய்ப்பு அமையும். சுக சௌகரியங்கள் மேம்படும். வீடு, மனை, வாகன யோகங்கள் அமையும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். 1-10 கூடிய குருவும் 4-7 கூடிய புதனும் பரஸ்பர பார்வை செய்கிறார்கள். இதனால் கேந்திராதிபதிய யோகம் ஏற்படுகிறது. இது ஒன்றே உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான அமைப்பு. 5 கூடிய சந்திரன் 7ஆம் இடமான விருச்சிகத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. 6 கூடிய சூரியன் மாத முதற் பகுதியில் 7ஆம் இடமான விருச்சிகத்திலும் மாத பிற்பகுதியில் 8ஆம் இடமான தனுசிலும் சஞ்சரிக்கிறார். எனவே மாத முதற் பகுதி அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் சாதகமாக இருக்கும். மாத பிற்பகுதியில் உடல்நிலையில் கவனம் தேவை. பிரச்சனைகள் வரும் வாய்ப்பு உண்டு. ராசியில் இருக்கும் மீனராகுவாலும் 7இல் இருக்கும் கன்னிக்கேதுவாலும் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள், பிரச்சனைகள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். விநாயகர், முருகன், தட்சிணாமூர்த்தி, துர்க்கை வழிபாடு உங்களுக்கு நன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் 25, 26, 27. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும். பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும். வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம்.
நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.